ஜிபிஎஸ் வச்சுமே நம்ம வந்து மாடுகளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ணாமலை வா, நிற்கிது வா. ஆனால் நம்ம மாடான்னு தெரில, பின்னாடி இருந்து பார்க்க நம்ம ஓட்டு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த மாடு எப்படி வந்து நிற்கிதுன்னு. இந்த மாதிரி வந்து நிற்கும் பொழுது எப்படி பிடிக்கிறது வைக்கிறது? ஜிபிஎஸ் இல்லைன்னா இந்த மாடு எப்படி நமக்கு தெரியும்? யார் தகவலும் சொல்ல முடியாதுல்ல. நம்ம மாடான்னு பாரு, நம்ம மாடே தான். ஜிபிஎஸ் இருந்ததுனால இப்போ வந்து நம்ம மாட்டை பார்த்துட்டோம். ஜிபிஎஸ் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். எப்படி புதர்னு பாருங்க, நம்ம மாடு தான் நிற்கிது. எப்படி வந்து நிற்கிது பார்த்துப்போ, பார்த்துப்போ. என்ன ஐடியா பண்ணலாம்? ஐடியா சொல்லு ஃபஸ்ட்டு. சுருக்கு வச்சுட்டு விரட்டிட்டு வந்து பார்ப்போமா, இல்லை ஃபஸ்ட்டு கயிறை போட்டு பார்ப்போமா? அங்கிட்டு ஓடிச்சுன்னா அங்கிட்டு ஓடினா ரிஸ்க்கு. இங்கிட்டு தானே கிளப்பி வருவோமா? போய் வளைச்சி அங்கிட்டால வந்து வருவோமா? தண்ணி வச்சு போவோம்ல. வா, இங்கே ஒரு சுருக்கு வை. இல்லை இல்லை, திரும்பி பார்க்குது. திக்குன்னு வரும், ஓடி போயிரு. வந்துச்சுன்னா ஓடி போயிரு. எனக்குள்ளே சுருக்கு வை. அடுத்த கயிறை வை, அடுத்த கயிறை வை, டக்கு டக்குன்னு வை. இந்த லென்த்து ஃபுல்லாக சுருக்கு வச்சாச்சு. நம்மளை பார்த்தாலே மாடு விரட்டி வர மாதிரி பண்ணுது. விரட்டி வர்றது பிரச்சனை இல்லை, கயிறு போட்டு பிடிச்சிடலாம்னு வைங்களே. நம்மளை தாண்டி வேறு பக்கம் போயிடுச்சுன்னா திரும்பி நமக்கு அலைச்சல் கூடிரும். அதனால் அப்படியே இது ஒரு பாதை தான் தெரியுது, அதனால் இந்த பாதையை நெட்டுக்கு அப்படியே சுருக்கு வந்து வைக்கிறோம். மாடு அந்த லாஸ்ட்டில் நிற்கிது, உள்ளே நிற்கிது. அப்படியே போய் பின்னாடி போய் வளைச்சி வந்து விரட்டி பார்ப்போம். இந்த சுருக்கில் விழுகலை, சுருக்கில் மிஸ் ஆகி போயிடுச்சு. பாருங்க, அங்கே ஓடிடுச்சு மாடு. அண்ணா வந்துட்டோம்ண்ணா, பிடிச்சிக்கிறோம்ண்ணா, இருண்ணா, வரட்டாது ஏனாய் பாயிட்டு. ரெண்டு மாட்டோட சேர்ந்துருச்சு. கவனமாக இரு நம்மள ராசா, பத்திரமா இருக்கணும். இந்த ஒரு அந்த மாடு வெளியே போயிடுச்சு. வா, போயிடுச்சா? வெளியே போயிடுச்சா? சரி, போட்டு விடுங்க, மாட்டோட சேர்ந்துல போகுது. பாருங்க, ஒத்தா தண்டி பாம்பு சாட்டன்னு. நல்ல பாம்பா, சாரப்பாம்பா? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறு தான் கமாண்டு கேட்டவர், கமாண்டு. இந்த மாடை விட்டுட்ட மறுபடியும் உள்ளே போயிடுச்சு, எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. ஜிபிஎஸ்ஸும் காட்டுது, ஆனால் அவுட் சைடு வெளியில் காட்டுது, ஆனால் மாடு உள்ளே போயிடுச்சு. ஜிபிஎஸ் கொஞ்சம் சொதப்புது. சிவகங்கை ஏரியாவில் வந்து ஜிபிஎஸ் கொஞ்சம் டவர் பிரச்சனை தான் இருக்குது. அதுக்கு எந்த சிம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத நான் 2 சிம்மு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத ஒரு 6 மாதம் கழித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஏர்டெல் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் ஏர்டெல் பெட்டராக இருக்குது, ஜியோ அந்தளவுக்கு இல்லை. பார்ப்போம். அப்படியே உள்ள நிற்கிதா? அப்புறம் எதுக்கு பானு கூப்பிட்டிய? இங்கிட்டு கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குப்பா. வேற மாடு இருந்து வந்துச்சுனாலும் சிரமம்ல. காலையிலேருந்து உள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறேன், தலைவாசல் எங்கேயா இருக்கு. இல்லை, அந்த டைலாக் 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. எங்கிட்டு போயிருக்கேன் இப்போ நம்ம மாடு? இங்கிட்டு போய் மாட்டை கண்டுபிடிக்க முடியல, வேர்த்து இருவது போய் அசந்து போயிட்டான். தம்பி அங்கே உட்காந்துருக்கேன், தெரியுதா அவங்களுக்கு? இங்கே உட்காந்துருக்கேன் ஆள். நானும் ராசாவும் இங்கே உட்காந்துருக்கோம், நண்பர். அவருக்கு வந்து வெக்கமாக இருக்கா வீடியோவில் வர்றதுக்கு. தலைவர் அங்கே வராரு உள்ள, தெரியுதா அவங்களுக்கு வீடியோவில்? மாடை கண்டுபிடிக்க முடியல. பார்த்துட்டு எங்களை பார்த்தோன்னே ஓடிடுச்சு. சரியான புதர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த சுற்றி புதரை பாருங்கள். சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. ஜிபிஎஸ் வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஜியோ சிம் போட்டிருந்ததுனால டவர் விட்டு விட்டு கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் மாடு தேடி ஆடை அவுத்து பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வரட்டும், இங்கே தான் இருக்கேன். 2 சுருக்கு வச்சுருக்கேன். இங்கே 2 சுருக்கு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே போயிடுச்சு மாடு. மணி வந்து இப்போ 5 மணி, காலையில் 11 மணிக்கு அவுத்துது. இன்னும் பிடிக்க முடியல. மாடு காணாமல் போய் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சுமே சுருக்கு வச்சு எடுக்க முடியல ஆளை. பார்ப்போம், மாடு வருது அப்படியே பாருங்கள். அப்புறானே அந்த சுருக்குல இருந்து இந்த மாடு தப்பிச்சிருச்சு. ஒரு 5 தடவை சுருக்கு வச்சுட்டோம், 5 தடவையும் எஸ் ஆயிடுச்சு.
ஒன்றுமே பண்ண முடியல. இந்த இதுக்கு வெளியில் ஒரு ஊருக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு இடம் பொட்டலான இடம் காடு கரை அப்படின்னா விரட்டி ஓடலாம், ஏதோ ஒரு சுருக்கடிக்கலாம், வீசி பார்க்கலாம் கயிறு. இதுக்குள்ளே நம்மளால் ஓட முடியல. அது ஈஸியாக பொத்துக்கிட்டு வளைச்சி வந்துடுது. ஒரு இடத்துல போய் நின்று அது ரெஸ்ட் எடுத்துக்குது. நம்ம டயர்டாகிடுறோம். பாப்பா மறுபடியும் அதே இடத்துல சுருக்கு வச்சுருக்கோம். ஒரு 5-6 இடத்துல சுருக்கு வச்சுருக்கோம். பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்படுத்துது இந்த மாடு. கட்டில் ஆக்கணும். கட்டின டக்குன்னு கயிறு எடுத்துறாங்க. இப்போ நேரம் நீ பாஞ்சு வேஸ்ட். அண்ணா சுருக்கு போடாண்ணே. இல்லை முடிச்சிருக்கேன். ஓகே. என்னென்ன சுருக்கு போடுற? போடணே லவக்கணும். உருவாந்துருக்காங்க போன. கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிட்டே போடு சாமி. அந்த கயத்தை சுத்தணும். போ மூணு ஓட முடியும். அந்த கயிறு அப்படியே எடுத்துக்கணும். அங்கிட்டு எடுத்துக்கணும். தென்னை மரத்தை அணைக்கிற மாதிரி அப்படியே கழுத்து எடுத்து முன்னாடி விட்டு ஏறி பாவம். எங்க தண்ணி பாட்டலாம்? அது நம்ம தான் அலைஞ்சான். நம்ம தான் அலைஞ்சான். அது வாட்டில் மேய்ஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஓனரு ஒரு வழியாக நம்ம மாட்டை பிடிச்சாச்சுங்க. பிடிச்சி வீட்டுக்கு வந்து ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ஓட்டிகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் மாடை அவுக்க போகிறதுக்கு முன்னாடி வாடிக்காக இருந்தாலும் சரி, வெளிவரட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் அவுக்குறீங்களோ அந்த ஊரோட அவுட்ரு சுற்று வட்டாரம் எப்படி இருக்குது, மாடு வெளியேறுச்சுன்னா எந்த பக்கம் மாடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த சைடு பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை காடுகளாக இருக்கா, இல்லை கருவை மரம், குளங்கள், ஏரி குளங்கள் அதிகமாக இருக்குதா, எல்லாத்தையும் வந்து பாருங்கள். என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாடை வந்து அவிழுங்க. குளங்கள், ஏரி, காடு, கரை, இந்த மாதிரி மலைகள் இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா இழுகையர் சுத்தமாக வச்சிடாதீங்க. ஃபோன் நம்பர் எழுதிட்டு ஜிபிஎஸ் வச்சு மாடை வந்து அவுத்துருங்க. இல்லை குளம் இல்லை ஊர் மட்டும்தான், எங்கே போனாலும் வீடு வாசல் தான் அப்படின்னா தைரியமாக நீங்கள் இழுகையர் வச்சு அவுக்கலாம். இழுகையர் வச்சுட்டு மாடை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்பவே கஷ்டம். நம்ம இழுகையர் வைக்கல, ஜிபிஎஸ் இருந்ததுனால இந்த மாட்டை இன்றைக்கி வந்து நம்ம பிடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது. ஏன்னா கருவைக்குள்ளே போயிட்டு எவ்வளவோ நேரம், ஒரு 2 நாள் முழுக்க 2 நாள் இந்த மாட்டை வந்து பிடிக்க முடியல. என்ன பிரச்சனைனா கருவைக்குள்ளே போயிடுச்சு மாடு. நம்மளால் அந்த இடத்த வந்து பார்த்து புரிஞ்சு நம்மளால் போக முடியல. எந்த பகுதிக்குள்ளே போனால் எந்த பகுதிக்குள்ளே வருவோம் அப்படிங்கிறது தெரியாமல் தான் நம்ம தடுமாறிட்டோம். ஓப்பன் பிளேஸில் மாடு ஓடி இருந்துச்சு, பாஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துருக்கோம் ஃபஸ்ட்லேயே. ஓகே, எப்படியும் நல்லபடியாக யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக மாட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.